அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் என் ஆசான் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் நித்யா, திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு முதல்ல வந்து இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற அருமையான மருத்துவத்தை அறிமுகப்படுத்தி வைத்த மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள உட்படுகிறேன். நான் எதுக்காக இந்த அக்குபஞ்சருக்குள்ளே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் வந்தேன். அவளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சிவியர் வீசிங் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க KMCHல. அப்போ போயிட்டு வந்து மோகன்ராஜ் ஐயா எனக்கு அறிமுகமானதில் நான் என் கணவரை வற்புறுத்தி தான் அந்த சமயத்தில் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவர் விருப்பமே இல்லை, அத்தனை செலவு பண்ணி வந்து ஒன்றும் சரியாகலை, சும்மா தொட்டால் சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி. நான் எனக்கு துணைக்காக தான் உங்களை வர சொன்னேன், அவங்கள வந்து நான் வந்து எந்த ஒரு இதுவும் நான் கேட்டுக்கலன்னு சொல்லிட்டு அவர் துணைக்காக வர வச்சேன். கிட்டத்தட்ட உடனே சரியாகுமா, ஏதாவது மருத்துவம் பார்த்தா உடனே சரியாகுமா அப்படிங்கிறது எல்லாத்தோட கேள்வியாக இருக்குது. ஆனால் உடனே சரியாகுமா அப்படிங்கிறது வந்து அவங்களோட உயிர் சக்தி நம்ம எந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காமல் இருக்கோம் நம்ம உடம்பை அப்படிங்கிறத பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என் பொண்ணு அதுலேருந்து 95% வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. என் பொண்ணு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆனால் இந்த தருணத்தில் எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா வந்து ஒரு இயல்பான ஆளும் கிடையாது. அவர் வந்து அவரோட ஃபேஸே கொஞ்சம் எல்லாரும் பார்த்தோம்னாலும் பயந்துக்குவீங்க, ரொம்ப வேறு மாதிரி இருப்பார். அவரோட பிறந்த ஒரு 7-8 வயசுலேருந்தே வந்து மருத்துவம் பார்த்து அவரோட முகத்தெல்லாம் ரொம்ப வீரியமாக இந்த மருத்துவம், அந்த ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறத மாற்றிடுச்சு. அவரோட இறப்பு சார் சொல்லிகிட்டே இருப்பார், பிறப்பும் இயல்பாக இருக்கணும், இறப்பும் இயல்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்பை வந்து இயல்பாக நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த சமயத்தில் வந்து என் குடும்பத்தார்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த, அதாவது அக்குபஞ்சர் நல வாழ்வியல், இயற்கை வாழ்வியல் நம்ம போகும்போது நம்ம குடும்பத்தோட ஒத்துழைப்பு வந்து மிக குறைவாக தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு சமயத்துலேயும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீ எதை தவறு பண்ணிடல, நீ அப்பாவுக்கு நல்லதாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த சமயத்துலேயும் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்த என் குடும்பத்திற்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா வளராங்க. அப்புறம் சார் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப உள்ளார்ந்து ஒரு விஷயங்கள் வந்து உள்ளே போகும். அப்போ உள்ளே போகும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இந்த மருத்துவமும் இயற்கை வாழ்வியலும் எனக்கு வந்து புரிய வச்சுது. ஃபிட்ஸ் பற்றி சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார், இட்ஸ் அ ஜர்க்கிங் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போது அடுத்த நாள் நான் வீட்டுக்கு போகிறேன், என் சின்ன பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு. எனக்கு எந்த யோசனையும் இல்லை, நான் உடனே சார் கால் பண்ணிட்டேன். ஒன்றும் பண்ண வேணாம், அமைதியாக ஒரு கழிச்சு படுக்க போய் சரியாயிருந்தார். அன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் தான், இப்போ வரைக்கும் வரல. ஹை ஃபீவர் வந்திருக்கு, இப்போ வரைக்கும் வரல. நாங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் 1 இயர் இருக்கும், நானும் என் கணவரும். கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆகி 1 மணி நேரம் எனக்கு கான்சியஸ் இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் கூட என் கணவருக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள், நம்ம கிளாஸ் நடத்துவோம் இல்லைங்களா, அதன்படி நான் போய் சொல்லிகிட்டே இருப்பேன். வீட்டில் நிறைய நம்மளோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்தது, எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பாப்பாவுக்கு சரியானது, பெரிய பொண்ணுக்கு சரியானது, ஃபிக்ஸ் வந்து அவளுக்கு சரியானது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கிராமத்தார்கள்னு அவங்களுக்கு வந்து மோகம் இருக்காது ஆங்கில மருத்துவம் மேலே. இயற்கை வாழ்வியலில் ஒரு இது இருக்கும். எனக்கு ஃபிக்ஸ் வந்துருக்கு, கீழே விழுந்து அவர் யாருக்கும் கால் பண்ணல, யாருக்கும் சொல்ல. ஏன்னா ஃபிக்ஸ்னா கொண்டு KMCHல அட்மிட் பண்ணிடுவாங்க இல்லையா. அப்புறம் ஒரு கான்சியஸ் இல்லாததுனால அவர் டக்குன்னு வேறு எதுவும் தோணலை, ஒரு எல்லாம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு கான்சியஸ் வந்து எனக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு கான்சியஸ் வந்திருக்கு. நான் வந்தோடனே எனக்கு யாரும் தோணலை, பக்கத்தில் இருக்கவங்க யாரும் தோணலை. நான் சாருக்கு கால் பண்ணேன், சார் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் படுத்திருக்கேன். அங்கேயே படுத்திருக்கேன், வீட்டில் போய் படுனாரு. ஒன்றும் பண்ணல, வீட்டில் போய் படுத்துக்கிட்டேன். 15-20 நாள் சரியாயிட்டோம். பின்னாடி மண்டையில் அடி பயங்கர. ஹாஸ்பிட்டல் இருந்தால் சும்மா விட மாட்டாங்க இல்லைங்களா, டீ போடு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எதையும் பண்ணலை. எனக்கும் நல்ல அடி, கணவருக்கு கொஞ்சம் லைட்டான அடி தான். ஒரு 20 நாள் படுத்தோம், சரியாயிடுச்சு. அந்த மாதிரி என்னோடய அனுபவங்களை சொல்லிட்டு போகணுன்னா வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு அனுபவமாக மாறிச்சு. அந்த அனுபவங்களை வந்து நான் எப்படி நம்ம வாழ்வியல் வந்து இயற்கை வாழ்வியல் நமக்கு துணை புரியுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சு உள்ளார்ந்து இருக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் உணர்ந்து புரிஞ்சு உள்ளார்ந்து இருக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்னா அது சரியாகாமல் போகும் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களோட உயிர் சக்தியை பொறுத்து. இப்போ நம்ம ஒரு அக்குபஞ்சரிஸ்டாக நம்ம ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்னா சரியானாலும் அவங்களோட உயிர் சக்தியை பொறுத்து, சரியாகலைனாலும் அது அவங்களோட உயிர் சக்தியை பொறுத்து. அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கிடக்கூடாது. ஒரு பிறப்பு இறப்பு இயற்கை தான், இறப்பும் இயற்கை தான், அதுவும் இயல்பானது தான். அந்த இயல்பானதை புரிஞ்சு நம்ம கடந்து வரணும். அதே மாதிரி நம்மளோட நிலையிலேருந்து என்னைக்குமே நம்ம பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஒரு அக்குபஞ்சரிஸ்டாக வி ஆர் ரியலி பிளஸ்டு. அக்குபஞ்சரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் உண்மையாலுமே வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.